வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. நெல்லையில் 20 வயது இளைஞரை வெட்டி கொலை செய்து குழி தோண்டி புதைத்துவிட்டு அதை போலீசுக்கும் போன் செய்து தெரிவித்துள்ளனர். 14, 16 மற்றும் 17 வயது சிறுவர்கள் சேர்ந்து கொலை செய்தது ஏன்? காதல் விவகாரத்தில் சிறுவர்கள் கொலையாளிகளாக மாறியது எப்படி? நெல்லை மாநகர காவல்துறைக்கு திங்கட்கிழமை இரவு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது. அதில் பேசிய நபர் ஒருவர் டவுன் பாறையடியை எடுத்த குருநாதன் கோவில் முக்கு பகுதியில் ஒருவரை வெட்டி கொலை செய்து புதைத்து வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து மாநகர காவல் ஆணையர் சந்தோஷ் ஹரிமணி தலைமையில் 2 காவல் துணை ஆணையர்கள், உதவி ஆணையர்கள் உட்பட மாநகர காவல்துறையினர் டவுன் பகுதியில் சல்லடையிட்டு தேடினர். இரவு 11 மணி முதல் காலை 4 மணி வரை தேடியும் கொலை செய்யப்பட்டவரின் உடல் கிடைக்கவில்லை. அதைத் தொடர்ந்து போன் செய்த நபரின் செல்போன் எண்ணை வைத்து ஆய்வு நடத்தி அந்த நபரையும் அவருடன் இருந்த நண்பர்களையும் போலீசார் பிடித்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் ஒருவரை கொலை செய்து உடலை புதைத்து விட்டதாக கூறி அந்த இடத்தையும் அடையாளம் காட்டினர். தொடர்ந்து கண்டியப்பேரி கிராம நிர்வாக அலுவலர், நெல்லை வட்டாட்சியர் மாணிக்க வாசகம் முன்னிலையில் அந்த இடத்தில் தோண்டிய போது 20 வயது மதிக்கத்தக்க ஒருவரின் உடல் வெளியே வந்தது. கழுத்தில் வெட்டி கொலை செய்யப்பட்டவரின் உடலை 2.5 அடி ஆழத்தில் குழி தோண்டி புதைக்கப்பட்டு இருந்ததை போலீசார் தோண்டி எடுத்தனர். தொடர்ந்து தடயவியல் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து தடயங்களை சேகரித்தனர். போலீசாரின் விசாரணையில் கொலை செய்யப்பட்ட நபர் டவுன் செபஸ்தியார் கோவில் தெருவைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பது தெரிய வந்தது. ஆறுமுகத்தின் உடலை மீட்ட போலீசார் உடற்கூறு ஆய்வுக்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். டவுன் போலீசார் வழக்கு பதிந்து நடத்திய விசாரணையில் பெண் விவகாரத்தில் கொலை நடந்தது தெரிய வந்தது. திருநெல்வேலி டவுன் நதிபுரத்தைச் சேர்ந்த 17, 16 மற்றும் 14 வயது சிறுவர்கள் 3 பேர் திருநெல்வேலி டவுன் செபாஸ்தியார் கோவில் தெருவைச் சேர்ந்த சிவா ஆகியோர் சேர்ந்து கொலை செய்திருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். அதைத் தொடர்ந்து 3 சிறுவர்கள் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கொலை செய்துவிட்டு போலீசுக்கு போன் செய்த சம்பவம் நெல்லையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.